தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் மேயர் க. வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை மேயர் கு. காமராஜ், துணை ஆணையாளர் நாராயணன், மாநகராட்சி அதிகாரிகள், மண்டல குழு தலைவர்கள் டி. காமராஜ், ஜோசப் அண்ணாதுரை, எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் ஜி. சங்கர், கவுன்சிலர்கள் சிட்லப்பாக்கம் ஜெகன், புஷ்ரா பானு நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதல்வராக செயல்பட்டு இந்தியாவில் நம்பர் 1 முதல்வராக திகழ்ந்து 5 ஆண்டுகள் பெரும் வளர்ச்சியை அளித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் புதிதாக அமைக்கப்பட்ட குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதைக்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் பெயர் சூட்டக்கோரிய கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இதுவரை நடவடிக்கை இல்லை. உடனடியாக பெயர் சூட்ட வேண்டும் என்று 26வது வார்டு மதிமுக கவுன்சிலர் புஷ்ரா பானு நாசர் கோரிக்கை வைத்து பேசினார். சிட்லப்பாக்கம் திமுக கவுன்சிலர் ஜெகன் அந்த பகுதியில் ஏற்படும் மக்கள் அடிப்படை பிரச்சினைகளை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். தாம்பரம் 5வது வார்டு மாமக கவுன்சிலர் யாக்கூப் அந்த பகுதியில் சாலைகள் முறைகேடாக போடப்பட்டுள்ளதாக குறைகளை கூறி பாதி கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அரசுக்கு நன்றி சொல்றதுல யாரும் தவறு சொல்ல, நல்லா ஆட்சி செஞ்சீங்க, நன்றி சொல்றோம். அந்த அஞ்சல் இருந்தாங்க. இந்த சப்ஜெக்ட்ல அப்ஜெக்ஷன் இருக்கிற மண்டபம் பெரும்பான்மை அப்ஜெக்ஷன் உள்ள மண்டபம் வந்து சிலர் எதிர்ப்புன்னு சொல்றீங்க, சிலர் ஆதரவுறீங்க. இதுல எதிர்ப்பு உள்ளவர்கள் கைகளை தூக்கி 43, 44, 45, 40 பில்லு பாஸ் பண்றாங்க வந்திருக்கு. இன்னும் முன்னாள் போட்டது இது போட்டது யார் பில்லு போடப்பட்டது? நேரவர்களே இது 2019, 20, 71 இந்த மாதிரி சார் நீங்க வந்து சார் என்ன நீங்க பேச வேணாம் சொல்லுங்க. நீங்க பேச வேணாம் சொன்னீங்கம்மா, அது மாதிரி நீங்க சொல்லாதீங்க, அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லாதீங்க. நாங்க மேரிட்ட பேச, நீங்க மேரிட்ட பேசுகிறதா, மேரிட்ட நீங்க பேசுகிறதா? 2019, 20, 21 நடந்த வேலைங்களுக்கு நம்ம இப்ப பில்லு கொடுக்கறோம்னா, இப்ப ஒவ்வொரு கவுன்சிலர் வச்சிருக்க சப்ஜெக்டை பாஸ் பண்ணாத இருக்கிறோம், இன்னும் வேலை செய்யாத இருக்கிறோம், வேலை செய்தவங்களுக்கு பில்லு கொடுக்காத இருக்கிறோம். அப்புறம் அது என்னத்துக்கு பண்றது? ஒண்ணும் இல்ல, இவங்க பண்ணிக்கிட்டோம். குழு காமிச்சு அவங்க ஓகே பண்ண உடனே திருப்பி மன்றத்துக்கு வச்சு பாஸ் பண்ணிட்டு போங்க. இதுல கையை தூக்கு கால தூக்குனியான்னு சொல்றீங்க. மேயர் முடிவு தான் முடிவு. இந்த மன்றத்துல மேயர் ஒருத்தர் தான் முடிவு. மன்றத்திற்கு என்னென்ன பணி செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வேண்டும். இது போன்ற திறப்படாத பணி தொகையெல்லாம் நிறைய இருக்கிறது. இது மட்டும் கொண்டு வைத்தீங்கன்னா அது மாமன்றத்துக்கு இருந்து அந்த தகவலை என்ன பணி செஞ்சிருக்காங்கன்றது தெரிவிச்சுன்னா அது நடந்து பேசும்போதே அப்பவே இதே போல ஒரு சப்ஜெக்ட் எல்லாருமே கேட்டோம். யார் யாரு இது போல பெண்டிங் ஃபைல் இருக்கோ அவங்க கமிஷனருக்கோ எனக்கோ லெட்டர் கொடுத்து அவங்க செய்த பணி அவங்களுடைய அந்த பணி அந்த ஃபைலோட நிலவரம் என்னங்கிறது சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபைல் கரெக்டா இருந்ததுன்னா நம்மளுடைய மாநகராட்சி சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம செய்ய கரெக்டா இருக்கு, நம்ம அதை செய்யலாம்னா அப்ப அது மாதிரி சப்ஜெக்டை மட்டும் தான் நம்ம கவுன்சில் கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. மீதி விடுபட்ட ஃபைல்கள் யாராவது இருந்து ஃபைல்கள் உண்மைத்தன்மையோட எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்து யாராவது கொடுத்தாங்கன்னா அதையும் நாம சேர்த்து வச்சோம். பார்வை கொண்டு வந்து இந்த பணி நடந்திருக்கா அப்படின்றது அந்தந்த போன்ல கேளுங்க. தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. இது 4 ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை முன்வைத்து ஏற்கனவே இருந்த ஆட்டு தொட்டியை கடந்த நகரமன்ற உறுப்பினர் நகரமன்ற தலைவர்கள் அவர்கள் மூடிவிட்டு புனித தொட்டியை கட்டிவிட்டார்கள். அதுக்கு அருகாமையிலே இடம் இருக்கின்றது. மாமன்றத்தின் சார்பாக அந்த இடத்தை வாங்கி ஆட்டு தொட்டி கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதுவும் புறக்கணிக்கப்பட்டது. பிறகு கண்ணியத்திற்குரிய காகிதம் எடுத்து அவருடைய சமாதியில் குராம்பட்டியை வாழ்ந்த அவர் இடத்தில் பேருந்துகளை உடைத்து
கண்ணியத்துக்குரிய காகிதம் கொடை பேர வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன். அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. இப்பொழுது 50வது மாமன்ற உறுப்பினர் ஆசன் இருக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மையத்துக்கு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் என்று கோரிக்கை வைத்து நீண்ட நாளுக்கு பிறகு மருத்துவரை நியமித்தார்கள். பிறகு மேலே டயாலிசிஸ் என்று என்னுடைய கோரிக்கை எடுத்து இந்த மாவட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு டயாலிசிஸ் என்று கொண்டு வரப்பட்டது. பிறகு முன்னாள் முதலமைச்சர் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் மறுபடியும் ஃபண்டு ஒதுக்கப்பட்டு அங்கே டயாலிசிஸ் என்று கொண்டு வரப்பட்டது. டயாலிசிஸ் என்று அங்கு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய சாமானிய மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் 1/2 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிவிட்டது, ஜெனரேட்டர் வேலை செய்யவில்லை. பராமரிப்பு என்று இவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களும் பராமரிப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் இருக்கக்கூடிய பகுதி காதல்பாய் தெருவிலே ரோடு போட்டதாக பில் பாஸ் பண்ணுகின்றார்கள். ஆனால் ரோடு போடப்படவே இல்லை. இப்ப இதை கேட்டு நான் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன். குறிப்பாக தாய் சேய் மருத்துவமனை மேலே அமைந்திருக்கிற டயாலிசிஸ் சென்று சீராக இயங்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் நலிந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கின்றது. இந்த கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் இந்த மாமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறேன். அடுத்த கட்ட போராட்டம் மாதிரி என்ன வாழ்க்கையில திரட்டி நாங்கள் போராடுவதுதான் எங்களுடைய வழக்கம். சாமானிய மக்களுக்கு நன்மை பெறக்கூடிய போராட்டமாக அமையும். தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அணி திரட்டி மக்களுக்காக போராடும். நீங்க திமுக கூட்டணியில் அந்த மாதிரி இருக்கிறீங்க, நீங்களே மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அங்க வைத்தாலும் எங்கள் தலைவருடைய உத்தரவுக்கு இணங்கதான் நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பொதுமக்களுடைய இடையூறுகளை இன்னல்களை சகித்துக் கொண்டு ஒருபோதும் நாங்கள் இருக்க மாட்டோம். இது உங்க வார்டில் மட்டும்தான் ஊழல் நடக்குதா இல்ல பெருவாரியான வார்டுகளில் ஊழல் நடக்குதா அறிவிங்க? பத்திரிகையாளரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள ஒரே மேயர் அவர்கள் தான், துணை மேயர் அவர்கள் தான், மண்டல குழு தலைவர்கள் அவர்கள் தான். அவர்களே அடித்துக் கொள்வது அவங்க ஒருவருக்கு ஒரு குற்றம் சுமத்துக் கொள்வதை நீங்க பார்த்துக் கொள்கிறீர்கள். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.